ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான். இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எண்ணூர் எப்படி போகிறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா 121C. இப்போ வாங்க இந்த பஸ் ரூட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பேருந்து நிலையத்தில் விற்கப்படும் இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா 121C. ஓகே வியூவர்ஸ், இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 121 சீரியஸ் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மாதவரம், ரவுண்டானா, கவியரசு, கண்ணதாசன் நகர், மணலி, எண்ணூர், மீஞ்சூர் வரைக்குமே இந்த சீரியஸ் போகுதுங்க. இதில் இப்போ வர ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்தது ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. அப்படியே டுவர்ட்ஸ் நீங்கள் திருமங்கலம் பாடி வழியாக ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வர்ற ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா பிஆர் மால் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் திருமங்கலம் பிரிட்ஜ். இதுக்கு கீழே போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு திருமங்கலம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் அண்ணா நகர் டவர். அண்ணா நகருக்கு போகிறவங்கெல்லாம் அந்த வழியாக போகலாங்க. இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே வர்றது தான் திருமங்கலம் பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது தாங்க அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போ பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறது தான் பாடி பிரிட்ஜு. பிரிட்ஜு மேலே ஏறி லெஃப்டில் போனீங்கன்னா வர்றது தான் லூகாஸ் அம்பத்தூர். ரைட் ஹேண்ட் சைட் போனால் வர்றது வில்லிவாக்கம். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கிறது தாங்க வியூஸ் இந்தியா பஸ் ஸ்டாப். இந்த வியூஸ் இந்தியா பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் கவர்மெண்ட் ப்ராஜெக்டான தொங்கு பாலம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் டிபி எஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க. நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தாங்க செந்தில் நகர். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிக்னல் தாண்டின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றதாங்க ரெட்டேரி பஸ் ஸ்டாப்பு. இந்த சிக்னல்லையே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றது தான் கொளத்தூர் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக அதே ரோட் போனீங்கன்னா லாஸ்ட்டாக வர்றது தான் பெரம்பூர். இப்போ பஸ் நிற்கிறதாங்க ரெட்டேரி பஸ் ஸ்டாப். அடுத்ததா இப்போ வர்ற இந்த ரவுண்டானா தாங்க மாதவரம் ரவுண்டானா. இப்போ நீங்கள் பார்க்குறதா மாதவரம் மஃப்சல் பஸ் டெர்மினஸ். இங்கேருந்து தான் உங்களுக்கு திருப்பதிக்கு ஆந்திராவோட பல பகுதிகளுக்கு போகிறதுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குங்க. அங்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஏசிடி பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறது தாங்க கனகச்சத்திரம் பஸ் ஸ்டாப்.
அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க சென்ட் ஆன்னீஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப். அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது வர்றதாங்க இந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கி நீங்கள் போனீங்கன்னா சென்ட்ரலுக்கு 8 கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம். இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு பக்கத்தில் லெஃப்டில் உள்ளே போயிட்டுருக்கு. இதில் வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கடை பஸ் ஸ்டாப்புங்க. இந்த இடத்துலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா வர்றது தான் பெரம்பூர். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வழி வரும். இதில் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றது தான் கவியரசு கண்ணதாசன் நகர் பஸ். ஆனால் இப்போ லெஃப்டில் உங்களுக்கு மாதவரம் மில் காலனி வழியாக மணலிக்கு போக போகுதுங்க. இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா மாதவரம் போகிறதுக்குண்டான வழி. இதில் வர ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா லெதர் எஸ்டேட் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க முராரி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஷாப்லாம் நிறையவே இருக்கும். அதில் நீங்கள் விலை குறைவாக நிறைய காய்கறிகளையோ இல்லை மற்ற பொருட்களையோ வாங்கலாம். அடுத்ததா இப்போ வர்றது தான் பார்த்தீங்கன்னா தபால் பெட்டி பஸ் ஸ்டாப்புங்க. தபால் பெட்டி பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரோடு 2ஆக பிரியும். இந்த அம்பேத்கர் ஸ்டாச்சுலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போகிற வழி தான் உங்களுக்கு மாதவரம் மில் காலனி அண்ட் மாத்தூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற பஸ் ஸ்டாப்பு அருள் நகர் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது மாதவரம் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறதா மாதவரம் மில் காலனி பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ரோடோட எண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் மாத்தூர் MMDA பஸ் ஸ்டாப்புங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் மணலி மார்க்கெட் பஸ் ஸ்டாப். மணலி மார்க்கெட்டுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறதா மணலி மெட்ரோ வாட்டர் பஸ் ஸ்டாப். இந்த இடத்துலலாம் மழை செமையாக பெஞ்சிட்டு இருக்குங்க. அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பஸ் ஸ்டாப். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மீஞ்சூருக்கு போகிறதுக்கு உண்டான ரோடு. பஸ் இப்போ ரைட்டு திரும்பி நிற்கிறது தாங்க MFL பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மணலி எக்ஸ்பிரஸ் ரோடு. இதில் இப்போ வர்றது தாங்க சத்தியமூர்த்தி நகர் பஸ் ஸ்டாப். அடுத்ததா நீங்கள் பார்க்கறது தான் ஜோதி நகர் பஸ் ஸ்டாப்புங்க. ஜோதி நகருக்கு அடுத்ததா இப்போ பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் முல்லை நகர் பஸ் ஸ்டாப்.
மழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விடவே இல்லை. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் முருகன் கோவில் பஸ் ஸ்டாப்புங்க. விண்டோக்கு வெளியே வச்சுருந்தா கூட கேமரா ஓரளவு நல்லா இருக்கும். பட் ஆனால் விண்டோவை திறந்தா உள்ள தண்ணி வருன்றதுனால பார்த்தீங்கன்னா திறக்கவும் முடியல. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எர்ணாவூர் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எண்ணூரில் இருக்கிற பவர் ஸ்டேஷனோட இடம் தாங்க. எர்ணாவூர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குவார்ட்டர்ஸ் நிறையவே இருக்குங்க. இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு இபி குவார்ட்டர்ஸ். இபி குவார்ட்டர்ஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஹிந்துஜா ஃபவுண்டரிஸ், அசோக் லைலண்ட் வருங்க. அது தாண்டின உடனே இப்போ வரப்போகிறது தான் எண்ணூர் பஸ் டிப்போ. இப்போ வாங்க, எண்ணூர் பஸ் டிப்போ ரீச் ஆயிடுச்சு. இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க. இந்த கோயம்பேடு டு எண்ணூர் ஜேர்னி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 ஹவருங்க. இது மழைன்றதுனால இந்த மாதிரி இருக்கா இல்லை சீக்கிரமாக ரீச் ஆகுமான்றது தெரியல. 12:15 நான் கோயம்பேடில் ஏறினேன். 1:45 இந்த எண்ணூர் ரீச் பண்ணிட்டேங்க. ஓகே வியூவர்ஸ், கோயம்பேடில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் எண்ணூரில் ஃபினிஷ் பண்ணுறேன். மணலி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருந்தது. கிளைமேட்டு வெயிலாக தான் இருந்தது. மணலிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முழுக்க செம மழை. அதை நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். எண்ணூர் டிப்போலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. ஒரு நல்ல மழைங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுலேயும் நான் என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓரளவு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட பெப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பஸ் ரூட்டை நீங்கள் பார்க்கலாம்.